ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 11/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இரவு மணி 11:39 வரை. அதன் பின் மகம் நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி மாலை 5:29 வரை. பின்பு சஷ்டி திதி. சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு இரவு 10:39 பிறகு சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு மாறுகிறது. இன்று சித்த யோகம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, கடகத்தில் சந்திரன் இரவு 11:39 பிறகு சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷத்தில் செவ்வாய். ஆரோக்கிய நிலை நன்றாக இருக்கும். உங்களது ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறார். தாயாரின் ஆரோக்கிய நிலையில் சற்று கவனம் தேவை. பூமி சம்பந்தமான தொழில்களில் வெற்றியும் லாபமும் உண்டு. பிறரின் உதவிகள் வந்து சேரும். மனை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மனைவி வழி புதிய திருப்பம் உண்டாகும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நடக்காது என்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். எண்ணங்கள் நிறைவேறும். தலைமை பொறுப்பேற்று காரியங்களை நடத்துவீர்கள். தனவரவு, பூமி லாபம், சொத்து லாபம் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்ட பிரச்சனைகள் தீரும். வியாபார லாபம், தனலாபம், தொழில் லாபம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். புதிய நண்பர்கள் வழி மனக்கலக்கம். குடும்பத்தில் பிரச்சனை உருவாகாமல் கவனமாக இருக்கவும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் ஆட்சி உள்ளது. சகோதரர்களால் பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட கலகம் மாறி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாகும். வியாபாரத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும். வளர்ச்சியும் உண்டாகும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, பலவிதமான நன்மைகள் வந்து சேரும். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தொழிலில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை தீரும். அனுகூலமான பலன்கள் உண்டு. திடீர் பதவி உயர்வு, பதவி மாற்றம் வந்து சேரும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். தனஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் தனவரவு, தொழில் வளர்ச்சி உண்டாகும். வியாபார நிமித்தம் அயல் நாடு செல்வீர்கள். வெளிநாட்டில் வியாபார நிமித்தம் செல்வதால் வியாபாரத்தில் வளர்ச்சியும் தனவரவும் உண்டாகும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று மனமகிழும் நாளாக அமையும். கடகராசி அன்பர்களை, தடுமாற்றங்கள் சற்று குறையும். எதிரிகளின் தொல்லைகள் விலகிவிடும். கல்வி சம்பந்தமாக உதவிகள், கிரக பலன்கள் சிறப்பாக உள்ளதால் அனைத்தும் சீராகும். 8ஆம் இடத்தில் உள்ள சனியால் சற்றே கால் பிரச்சனைகள் உங்களை அலட்டும். அதற்கான மருத்துவ செலவுகளும் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். தொழிலில் லாபம் அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீர் சம்பந்தமான தொழில்களில், பால் உற்பத்திகள், கால்நடைகள், தண்ணீர், உணவு சம்பந்தமான தொழில்களில் அதிக லாபம் பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் வெற்றியாகும். நினைத்தது நடக்கும். சிம்மராசி அன்பர்களை, ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றுள்ளால் பலமாகவும் உள்ளது. சூரியன், புதன், சுக்கிரன், குருவால் தொழிலுக்காக, வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். சகோதர வழியில் தனவரவு உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் வரும் யோகமும் உண்டு. இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் யாவும் விலகிவிடும். குடும்பத்தில் பெரியவரின் இழப்பால் தொழில் ஸ்தாபனத்தில் முக்கிய பொறுப்புகளும், தொழில் நிறுவனத்தை கவனிக்கும் பொறுப்பும் உங்களை வந்தடையும். இடம் விட்டு இடம் பெயர்வீர்கள். புதிய வீடு, மனை வாங்கும் யோகமும் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் உள்ள சூரியன், புதன், சுக்கிரன், குருவால் திடீர் அதிர்ஷ்டங்களும் பரிசுகளும் வந்து சேரும். தந்தை வழியில் உங்களுக்கு பிதிர் சொத்து வரும். திடீர் செய்தி வந்து சேரும். குடும்பத்திற்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். கண் பிரச்சனை, தலை பிரச்சனை சற்று வருத்தம் அளிக்கும். வெளிநாட்டு நண்பரின் உதவியால் அயல்நாடு செல்வீர்கள்.
குழந்தைகளால் சற்று மன வருத்தம் வந்து சேரும். குடும்ப சொத்திற்காக வழக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வரும். வாகன லாபம் உண்டு. தன லாபம், வியாபார லாபம் மிதமாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களை, சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய கம்பெனி தொடங்க யோசனை வரும். வீடு, மனை, இடம் சம்பந்தமான பிரச்சனை தீரும். இழுபறியான நிலைமைகள் மாறிவிடும். கேஸ் வழக்கு சாதகமாக அமையும். நினைத்த காரியம் நிறைவேறும். மருத்துவத்துறையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். பாராட்டுகள் குவியும். எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். காணாமல் போன பொருள் கிடைக்கும். நல்லவர் என்று நினைத்தவர் இப்படி ஏமாற்றி விட்டார்களே என துன்பப்படுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இனிப்பான செய்தி வந்து சேரும். புதிய வேலை வாய்ப்பிற்காக அயல்நாடு செல்வீர்கள். வெளிநாடு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றிகள் பெறுவீர்கள். இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். ஏதாவது காணாமல் போயிருந்தால் அது உங்களது கைக்கு வந்து சேரும். சுய தொழிலில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். தொழில் லாபம், வியாபார லாபமும் பெருகும். அரசு ஆதாயம், அரசு ஆதரவு உண்டாகும். மனைவியால் சற்று மன வருத்தம், கலகம் உண்டு. பெண்களுக்கு கணவனால் சற்று பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டி வரும். புதிய கடன் பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் கவலை கொள்ள வேண்டாம். எனினும் பண உதவி உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி உண்டாகும். சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை அதிகமாக செலவு செய்வீர்கள். உடல் உபாதை வராமல் கவனமாக இருக்கவும். தனவரவு, தொழில் லாபம், வியாபார லாபம் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்களது மனக்கவலை சற்று அலட்டி கொண்டிருக்கும். ஆனால் இன்று இரவு 11:39 உங்களது சந்திராஷ்டமம் மாறிவிடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேற சற்று தாமதமாகும். வேலையில் கவனங்கள் சற்று சிதறும். அதிகாரிகளின் திடீர் வருகையால் சற்று பதட்டமான மனநிலை உண்டாகும். யாரை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவர்கள் உங்களை சற்று ஏமாற்றுவார்கள். சற்றே பணமும் விரயமாகும். குழந்தைகளுக்காக விரய செலவு செய்வீர்கள். உணவு சம்பந்தமாக வயிற்று உபாதை சற்று அலட்டும். வீண் செலவுகளால் சற்று திக்குமுக்காடி செல்வீர்கள். பழைய நண்பர்களால் சற்று ஆறுதல் கிடைக்கும். வியாபார அலைச்சல் சற்று சிரமத்தை அளிக்கும். தனவரவு, வியாபார லாபம், தொழில் லாபம் மிதமாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, வீணான கவலைகள், மனசஞ்சலம் வரும். தொழிலில் மறைமுக எதிரி தொல்லை உண்டாகும். பெண்களால் சற்று மனதைரியம் இல்லாமல் போகும். வீட்டில் பெண்களால் சற்று கலகம் உண்டாகும். எனினும் குடும்பத்திற்காக எதையும் விட்டு கொடுப்பீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் தனி மனிதனாக நிற்கும் சூழ்நிலை உருவாகும். சற்று விரோத மனப்பான்மை நண்பர்களுக்குள் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு அலைச்சலும் தனலாபமும் உண்டு. கட்டிட தொழில்களில் சற்று லாபம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். பூமி சம்பந்தமாக நடந்து வந்து கொண்டிருக்கும் சட்ட பிரச்சனையில் சற்று பிரச்சனைகள் உள்ள தீர்ப்பு வரும். முடிவு எடுக்க முடியாமல் சற்று திணறித்தான் போவீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு நஷ்டம் உண்டாகும். உடல் உபாதைகள் சற்று அலட்டும். அவச்சொல் விலகும். பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு வந்து சேரும். வியாபார நிமித்தம் வெளிநாடு செல்வீர்கள். தொழில் வளர்ச்சி உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு லாபகரமான இரட்டிப்பு லாபம் வந்து சேரும் நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சூரியன், புதன், சுக்கிரனுடன் இணைந்து பலன் தருகிறார். சகோதர பாசம் உண்டாகும். அடுத்தவர்களுக்கு, அதாவது உங்களது சில செய்கைகள் ஒரு சிலரை மனது ஒலிக்கத்தான் செய்யும். அதனால் மனது கோணாமல் வாய் வார்த்தைகளை சொல்லி அடுத்தவர்களின் மனதை நோகடிக்காமல் இருக்கவும். ஆலய பணிகள் சிறப்பாக நடக்கும். நீண்ட பயணம் மேற்கொள்வீர்கள். சமூக பணிகள் நன்றாக இருக்கும். வீட்டை விற்கவோ அதை அடகு வைக்கவோ முடிவெடுப்பீர்கள். கடன் தொல்லை சற்று தீரும். செல்வாக்கு, அதிர்ஷ்டம், பணம், பரிசு கிடைக்கும். சொல்லுக்கு மதிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வியாபார நிமித்தம் அயல்நாடு செல்ல வேண்டி இருக்கும். கால்நடைகளால் அதிகமான லாபம் உண்டாகும். விவசாய விளைபொருள்களால் அதிக லாபம் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறும் நாளென்று. இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.